வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி ரீஜனல் ஃபோக்கஸ் ராஜஸ்தானை பார்க்க போகிறோம். ராஜஸ்தான்லேருந்து சாட்சிகளையும் பாடல்களையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே நம்ம குழந்தை வளர்ப்பு பற்றி பார்த்துட்ருக்க போகிறோம். ஸோ அதையும் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஆனால் அது வளர ஆரம்பிக்கும்போது நம்ம ஒவ்வொரு கட்டத்துலையுமே பயப்பட ஆரம்பிப்போம். குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்க கீழே விழுந்துருவாங்களோ, அடிபட்டுருமோ அப்படின்னு நம்ம கவலைப்படுவோம். அதே ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே, ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியலையே, இப்படி நம்ம காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது இப்படியே நினைப்போம். அப்போது நம்ம குழந்தைகள் நினச்சி ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு பயம், ஒரு கவலை நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பெற்றோராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இதை உணர முடியும். ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் குழந்தை வளர்ப்பில் ஒரு புதிய பரிணாமத்தை கற்றுக்கொள்வீங்க. அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடிய பெற்றோராக இல்லாமல் ஜெபிக்கக்கூடிய பெற்றோராக நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
தான் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தந்தார். அவர் மூலமாகத்தான் நம்ம விடுதலையை பெறுகிறோம் அப்படிங்கிறத இந்த பாடல் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே நிறைய மொழிகளில் பாடல்கள், சாட்சிகள், செய்திகள் இருக்குது. நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய வரும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ராஜஸ்தானிலிருந்து ஒரு சாட்சியை பார்ப்போம். ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம குழந்தைங்க எடுக்கக்கூடிய முடிவின் போது நம்ம தேவனுடைய வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம குழந்தைங்களை நினச்சி நம்ம கவலைப்படுறோம், பயப்படுறோம். அதுவே கொஞ்சம் வளர்ந்து அவங்க போகும்போது, இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சின்ன வயசுலேருந்தே பைபிள் வசனங்கள் மூலமாக, ஜெபிப்பதன் மூலமாக தேவனுக்கு கீழ்ப்படுகிற பயத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரியானதாக இருக்கும். அதற்கு அந்த அஸ்திபாரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த அஸ்திபாரத்தை நம்ம இயேசுவின் மேல் கட்டும்போது புயல் அடித்தாலும் சரி, பெரிய மழை வந்தாலும் சரி, நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அப்படியே நம்ம உறுதியாக நம்மளால் நிற்க முடியும். இப்போ அஜ்மீர்லேருந்து லீசா அவங்களுடைய சாட்சியை பார்க்க போகிறோம். இவங்க படிப்புலையும் சரி, தேவன் மேலே வைத்த நம்பிக்கையிலும் சரி இவங்க உறுதியாக இருந்திருக்காங்க. பெற்றோர் கொடுத்த ஆதரவும் இவங்களுக்கு ரொம்பவே உதவி செஞ்சுருக்கு. 48 கிலோ எடை பிரிவு சாம்பியன் லீசா அவங்கள சந்தித்து அவங்களுடைய சாட்சியை பார்ப்போம். நான் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தேசிய லெவலுக்கு தயாராகிட்டும் இருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் சாம்பியனாக ஆரம்பித்தேன். அஜ்மீரை சேர்ந்த லீலா ஜான் சேவியருக்கு 48 கிலோ எடை பிரிவில் ராஜஸ்தானின் சிறந்த குத்துச்சண்டை வீரர் பட்டம் கிடைத்தது. இதற்கு பின்பாக ஷீலாவின் பல வருட கடின உழைப்பு இருக்கிறது. ஆனால் இதை அவர் தேவனுடைய ஆசீர்வாதம் என்றும் தன் பெற்றோரின் நம்பிக்கையின் ரிசல்ட் என்றும் நம்புகிறார். நான் சின்ன வயசுல இருந்தே பாக்ஸிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோட விளையாட்டில் அப்போ இருந்தே விருப்பம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 8-9 வயசு இருக்கிறம்போது என்ன அத்லெட்டிக்ஸில் போக சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. ஆனால் நான் பாக்ஸிங்கை தேர்ந்தெடுத்தேன். ஸ்போர்ட்ஸில் போகிறது எனக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை, குறிப்பாக பாக்ஸிங்கில். ஏன்னா அது ஒரு கடினமான விளையாட்டாக இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரன்னிங் போகிறது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் தாங்குகிற சக்தி எனக்கு கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதை தொடர்ந்து செய்கிறது என்னோட பழக்கமாக ஆனப்போ நான் முன்னேற ஆரம்பித்தேன். இவ்வாறாக ஷீலா மாவட்ட போட்டிகளில் ஜெயித்துக் கொண்டிருந்தார். ஆனால் மாநில அளவு போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தார். நான் மாவட்ட போட்டிகளில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மாநிலங்களுக்காக விளையாட நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் அதுக்கு இன்னும் நான் தயாராக இல்லைங்கிற மாதிரி எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சுது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து டீனேஜராக ஆனேன். அந்த நேரத்தில் அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால் மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல. நான் அந்த நேரத்தில் பாக்ஸிங் செஞ்சேன். ஆனால் அந்த அளவுக்கு நான் நல்லா செய்யலை. என்னோட படிப்பையும் சரியாக செய்யலை. அப்போ இத்தனை வருஷங்களாக எனக்காக கடினமாக உழைச்ச என்னோட கோச்சுக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு. நானும் ரொம்ப கவலைப்பட்டேன். எனக்கு பிடிச்ச விஷயத்தில் சரியான ரிசல்ட் இல்லாததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஷீலாவிற்கு அவருடைய பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். ஜெபம் மூலம் ஆதரவாக இருந்தார்கள். என்னோட அம்மா அப்பா தான் என் கூடவே இருந்தாங்க. அவங்க எனக்காக தொடர்ந்து ஜெபம் செஞ்சாங்க. அவங்க என்ன நினைச்சு சோர்ந்து போகாம, வாழ்க்கையில எவ்வளோ பின்னடைவுகள் வந்தாலும் நீ எப்பவுமே பின்வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க. என்னை சாம்பியனாக்க எங்க அப்பா ரொம்ப உழைச்சாங்கன்னு தான் சொல்லணும்.
ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் பின்னடைவுகள் வந்தப்பவும் கூட என்ன ஊக்குவிச்சாங்க. என்னோட அப்பா தினமும் என்னையும் என்னோட பயிற்சியையும் பார்த்துப்பாங்க, எனக்கு புரிய வச்சாங்க. என்னோட அம்மாவும் ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. இப்பவும் கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி என்கிட்ட பேசுவாங்க. அதோட பைபிள் வாசிக்கவும் ஜெபம் செய்யவும் என்ன ரொம்பவே ஊக்குவிச்சாங்க. எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி ஜெபம் செய்யணும்னு அவங்க எனக்கு கத்து தந்தாங்க. என்ன ரெகுலரா சண்டே ஸ்கூலுக்கும் சர்ச்சுக்கும் அனுப்புனாங்க. அது மூலமா தேவன் மேல நான் நம்பிக்கை வச்சேன். தேவனும் என் கூடவே இருந்தாரு. நான் ஜெபம் பண்ண எனக்குள்ள தேவன் மேல நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. நான் என்ன நடந்தாலும் சரின்னு மறுபடியும் என்னோட பிராக்டிஸை செய்ய ஆரம்பிச்சேன். ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை, என்னோட கடின உழைப்புக்கு ரிசல்ட் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இந்த விசுவாசம் மற்றும் கடின உழைப்போடு கூட ஷீலா மாநில சாம்பியனுக்காக சென்றார். அப்புறமா 3வது தடவை நாம முயற்சி செஞ்சப்போ மாநில அளவு பெஸ்ட் பாக்ஸர் பட்டத்தை ஜெயிச்சேன். சாம்பியன்ஷிப்பையும் நான் வாங்கினேன். நான் போட்டிக்கு போனாலும் சரி, பிராக்டிஸ்க்கு போனாலும் சரி, நீங்க என் கூட வாங்க, என் பிராக்டிஸ்ல என் கூட இருங்க, நான் பலவீனமா இருக்கிற இடத்துல எனக்கு பலம் தாங்கன்னு அதுக்கு முன்ன ஜெபம் பண்ணுவேன். இந்த விஷயங்களை நான் செய்யறப்போ எனக்குள்ள தன்னம்பிக்கை அதிகமாகுச்சு. என்னோட பிராக்டிஸ்ல என்னால நல்லா செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையும் ஏற்பட்டுச்சு. சங்கீதம் 55:22 சொல்லிருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நான் தேசிய போட்டிகளுக்காக தயாராகிட்டு இருக்கேன். நான் 4 முறை டிஸ்ட்ரிக்ட் சாம்பியனா ஆயிருக்கேன். தேவன் எனக்கு தந்த நல்ல பெற்றோர்களுக்காக நான் தேவன் கிட்ட நன்றி சொல்றேன். அவங்க தான் எனக்கு முழு சப்போர்ட்டா இருக்காங்க. லீசாவுடைய சாட்சி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. அவங்க பெற்றோர்கள் வைத்த அந்த நம்பிக்கையை நம்மளால பார்க்க முடியுது. நீங்களும் கூட உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உத்வேகம் கொடுக்கும்போது, ஒரு ஆதரவு தரும்போது உங்க பிள்ளைங்களாலையும் சாதிக்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன். 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜ், வேலை எல்லா பக்கமும் அவங்க ஒன்றா தான் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு நாணயத்தை தூக்கி போட்டு பார்ப்பாங்க. 2 பேரும் 2 பக்கமாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லுவாங்க, பூ விழுந்தா நான், தலை விழுந்தா நீ என்ன சொல்றியோ அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதுமே அந்த நண்பரில் ஒருத்தர் தலை தான் சொல்லுவார். எப்போ தூக்கி போட்டாலும் அந்த காயின் தலை தான் விழும். உடனே இந்த நண்பர் என்ன சொல்கிறாரோ அதை அவரும் கேட்பாரு. என்ன எப்போ பார்த்தாலும் தலை விழுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை பார்க்கும்போது அந்த நாணயத்துக்கு 2 பக்கமுமே தலை தான் இருக்குது அப்படிங்கிறது கடைசியில் தான் தெரிய வந்தது. ஒருவேளை நீங்கள் ஒரு காயினை தூக்கி போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காயினுடைய ஒரு பக்கத்தில் ஆம் அப்படின்னு இருக்கும், இன்னொரு பக்கத்தில் ஆமேன் அப்படின்னு இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா? பைபிள்லேருந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பூவா தலையா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஆம் என்றும் மற்றொரு பக்கம் ஆமேன் என்றும் இருக்கும். ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆக கடவது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நித்தியமான வாக்குறுதிகள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய முகங்கள் எப்போவுமே வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு நமக்கு சொல்லியிருக்காரு. எப்போதும் கைவிடாத தேவன் அவர். அவருடைய வாக்குறுதியில் நம்ம முழு நம்பிக்கையோடு இருக்கணும். நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமான இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, அவருடைய வாக்குறுதியில் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது உங்களுக்கு எந்த பயமும் கவலையும் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில்
இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது தேவனுடைய வாக்குறுதியில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய வாக்கு தத்தத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கணும். நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. குயவன் ஒரு மண்ணை ஒரு பாத்திரமாக உருவாக்குவதற்கு அந்த மண் ரொம்ப சாஃப்டாக அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப இறுகி போய் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரம் வணைய முடியாத அளவுக்கு அது இருந்ததுன்னா அதால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நம்முடைய குழந்தைங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே அவங்கள நல்ல ஒரு பாத்திரமாக, அதாவது குயவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம் வணைய வேண்டும். அவங்களுக்கு எது நல்ல நல்ல விஷயமோ அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நன்றி. பெற்றோர் என்கின்ற உயர்ந்த பதவியை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைங்க தகப்பனே குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எடுக்கிற முடிவில் உங்கள் வழி நடத்துதல் இருக்கும்படியாக, உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளில் நாங்கள் உங்களை மட்டுமே நம்பி இருக்கணும். நீங்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மட்டுமே நம்பி இருக்கணும். நாங்கள் தடுமாறாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான வழியை காட்ட, நல்ல ஒரு முன் உதாரணமாக நாங்கள் நடந்துக்க எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தாங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க வழி மாறி போகாதபடி நீங்கள் பாதுகாப்பாக வழி நடத்துங்க அப்பா. இந்த நேரத்திலும் ராஜஸ்தான் மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த மாநிலத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் அரசாங்கத்தையும் ஆசீர்வதிங்க. மக்களுடைய தேவைகளை நீங்கள் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை தருவார். நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. ஏதோ ஒரு கவலை 2 கவலை கிடையாது. எல்லா கவலைகளையும், உங்களுடைய மன வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் நீங்கள் அவர்கிட்ட வச்சிருங்க. அவரு தான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. உங்கள் மேலே அக்கறை வைக்க யாருமே இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மேலே எப்பவுமே அக்கறையோடு இருக்க நம்முடைய தேவன் இருக்காரு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். லீசாவுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க பெற்றோர் அவங்கள பைபிள் வசனங்கள் மூலமாக தைரியப்படுத்தி இருக்காங்க, அவங்கள உத்வேகப்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு அவங்க மிகச்சிறந்த ஒரு பாக்ஸராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாமே கற்றுக் கொடுங்க. நல்ல விதத்தில் நீங்கள் வளர்க்கும் போது அவங்களும் ஒரு சாதனையாளர்களாக நிச்சயமாக மாறுவாங்க. தேவனுடைய வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூவா தலையாலாம் போட்டு பார்க்க வேண்டாம். அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படின்னு தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் முழுமையாக அதை நம்பி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கலாம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. संसार
கேட்போம்.